தளபதியாக பதவி உயர்வு பெற்ற ஒருவர் தனக்கான முகாமில் பதவியேற்றுக் கொண்டார். அவர் அந்த முகாமை ஆய்வு செய்தபோது 2 காவலாளிகள் ஒரு பெஞ்சை காவல் காத்து கொண்டிருப்பதை கண்டார். அவர் அந்த காவலர்களிடம், எதற்காக இதை காவல் காக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் இது இங்கு நீண்ட கால வழக்கம் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் இது விஷயமாக முன்னாள் தளபதியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் இவ்வாறு செய்ய சொன்னார். ஆகவே நாங்களும் செய்கிறோம் என்றார்கள். அவர் உடனே அந்த முன்னாள் தளபதியின் தொலைபேசி எண்ணை தேடி அழைத்து பேசினார். மேலும் இந்த குறிப்பிட்ட பெஞ்சை ஏன் காவலர்களை கொண்டு காவல் காத்தார் என்று அவரிடமே கேட்டார். அவரும் கூட தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இது வழக்கம் என்றும் சொன்னார். முந்தைய தளபதியிடம் 2 காவலர்கள் இருந்தனர். அவர்கள் இந்த பெஞ்சை மிகவும் சிரத்தையாக பாதுகாத்தனர். ஆகவே அந்த பாரம்பரியத்தை நானும் தொடர்ந்து செய்து வந்தேன் என்று கூறினார். புதிய தளபதிக்கு இவ்வாறான பயனற்ற வழக்கத்திற்கு காரணம் தெரியாமல் போனால் ஆர்வத்தில் மண்டை வெடித்துவிடும் போல இருந்தது. ஆகவே மேலும் 3 முன்னாள் தளபதிகளை சந்தித்து பேசினார். அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாமல் போகவே அவர்கள் சொன்ன விவரங்களை வைத்து ஓய்வு பெற்ற 100 வயதான முன்னாள் தளபதியை கண்டுபிடித்தார். அவர்தான் இந்த பழக்கத்தை தோற்றுவித்தார் என்று பலரும் கூறியதன் பேரில் அவரிடம் சென்று பேசினார். ஐயா, நான் தாங்கள் பணியாற்றிய முகாமில் இப்போதைய தளபதி. ஒரு சாதாரண பெஞ்சை காவல் காக்க 2 காவலர்கள் பணியாற்றும் வழக்கத்தை தாங்கள் தான் ஏற்படுத்தியதாக அறிந்து கொண்டேன். தாங்கள் தான் இந்த வழக்கத்தை தொடங்கி வைத்திருக்கின்றீர்கள் என அறிந்தேன். அவர்களை ஏன் அவ்வாறு செய்ய வைத்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று சற்று தயக்கத்துடன் கேட்டார். என்னது, இன்னுமா அந்த பெயிண்ட் காயல? நான்சென்ஸ் என்று சத்தம் போட்டார் அந்த மாஜி தளபதி.